வந்து நிறைய ஆளுங்க எஸ் இன் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் நிறைய ஆளுங்க வந்து கேட்ட ஒரு கேள்விதான் மேகா மேனனோட ப்ரோக்ராம் வந்து நமக்கு 2 மணி ஜூம் பிளாட்ஃபார்ம்ல வேணும். ஏன்னா எல்லா ஆளுங்களும் வந்து ரெகுலர்லி இது பண்றேன் அட்டென்ட் பண்ற ப்ரோக்ராம் அதுதான். நைட்டு பண்ற ப்ரோக்ராம்ல வந்து ரிவ்யூ மீட்டிங்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த லேடிஸ் ப்ரோக்ராம் தான் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்ல வந்து நிறைய ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ ஒரு ப்ரோக்ராம் வந்து கேட்டாங்க. ஸோ இந்த மாதம் ஆக்சுவலி நம்ம ஸ்கெடியூல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அகைன் எனக்கு ஞாபகம் வந்த ஐயோ இந்த வாட்டி கூட நேஹா மேனனோட ப்ரோக்ராம் நான் வந்து போடல. அப்பதான் இன்னைக்கு வந்து நம்ம சிஆர்எம் மூர்த்தி சார் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில கொண்டு வந்து கொடுத்தது. யூ கேன் ஹேவ் நேஹா மேனன்ஸ் ப்ரோக்ராம் டுடே. அது சிஆர்எம் மூர்த்தி சார் சொல்ல என் மனசு சொல்லிச்சு. இன்னைக்கு வந்து பெஸ்ட் நாள் வந்து நேஹா மேனன் கூப்பிடுறதுக்காக. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் ட்ரைனிங்காக நேஹா மேனன் வந்திருக்கு. இன்னைக்கு நான் இந்த சிவகாசியில் நடந்த ப்ரோக்ராம்ல நேத்துக்கு நம்ம டிண்டிகல்ல நடந்த ப்ரோக்ராம்ல நான் சொன்ன விஷயம், ஆர்சிஎம் பிசினஸ்ல நீங்க கீசோல் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணா கூட இந்தியாவில் வந்து நம்பர் 1 பிசினஸ் மேனா மாற முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பொட்டன்ஷியாலிட்டி கீசோல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ல இருக்கு. இது வந்து நான் சும்மா சொல்லல, இது வந்து துளசி பெயிண்டோ ட்ரைனிங்ல இங்க சொல்ல முடியாது. ஏன்னா துளசி பெயிண்ட் எல்லாராலையும் பண்ண முடியாது. நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் வந்து எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கு. அது மட்டும் இல்ல அதை பற்றி சொல்லி கொடுத்து அவருக்கு அதை பற்றி புரியணும். ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் ஏன் யூஸ் பண்ணாங்கிறது சொல்லி கொடுத்து அவரை புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் நியூட்ரிஷன் சப்ளிமெண்டோட சேல் இம்ப்ரூவ் பண்ண முடியும், அவரை பர்ச்சேஸ் பண்ண வைக்க முடியும். ஆனா எதுக்கு வந்து நம்ம பவுடர் போடணும், எதுக்கு வந்து நம்ம மஸ்காரா போடணும், எதுக்கு வந்து நம்ம மகேஸ்வரி மேடம் மாதிரி சுந்தரியா இருக்கணுங்கிற விஷயம் நமக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை. அது பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். என்ன மாதிரி வரணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, கீசோல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. இது மட்டும் நம்ம சொல்லி கொடுத்தா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் த ஈஸியஸ்ட் ப்ராடக்ட். அண்ட் நமக்கு வந்து இந்த செக்மெண்ட்ல இப்போ இன்னைக்கு வந்து நமக்கு வேற காம்படிட்டர்ஸ் யாருமே இல்லை, நம்ம தான் கிங். ஆனா கிங் வந்து அந்த குவாலிட்டியில அதோட பிரைஸ்ல மட்டும்தான், சேல்ல வந்து நம்ம கிங்னு சொல்ல முடியாது. ஸோ அது சேல்ல கூட நம்ம என்ன பண்ணோம், அந்த கிங் நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணும். ஸோ அதுக்காக நிறைய வாட்டி நமக்கு என்ன வேணாலும் கேட்டா கொடுக்கறதுக்காக நேஹா மேனன் மேடம் நம்ம கூட இருக்கு. கேரளாவில வந்து ஆல்ரெடி வந்து நேஷனல் ட்ரைனர்ஸ் வேறையும் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு வந்து நம்ம தமிழ்நாடுக்காக டெடிகேட்டட்லி ஒர்க் பண்ற ஒரு ட்ரைனர் தான் நேஹா மேனன் மேடம். ஸோ இன்னைக்கு வந்து மேடம் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் ஆக்சுவலி வந்து நேஹா மேடம் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு எல்லாமே புரியும். அப்போ கூட ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தா அது சொல்லி கொடுக்கறதுக்காக டிரான்ஸ்லேஷனுக்காக நம்ம கூட கவிதா மேடம் வந்திருக்காங்க. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ வில் பி பிகம் ஏ நேஷனல் ட்ரைனர். நாளைக்கு வந்து கவிதா மேடம் ஒரு நேஷனல் ட்ரைனரா மாறுறது நமக்கு எல்லாருக்கும் பார்க்க முடியும். ஸோ 2 ட்ரைனர்ஸும் கூட இன்னைக்கு ஒரு ஜுகல்பந்தி நடத்த போறாங்க தமிழ்நாடுல. மேக்சிமம் ஆளுங்க வந்து இந்த ப்ரோக்ராமோட விளம்பரம் கொடுங்க, மேக்சிமம் ஆளுங்க இந்த ப்ரோக்ராம் கொண்டு வாங்க. ஸோ வித்வுட் டிலேயிங் லெட் மீ இன்வைட் நேஹா மேனன் மேடம் டு தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம் along with கவிதா மேடம். Over to you, ma'am. Welcome, ma'am, please. Thank you so much. JRCM, good RCM and JKSO. Ellarkum vanakkam. Okay, yes. Let's start the program without any delay. I'm sorry again, I'm talking in English. I think you can understand. So, Kavita ma'am, it's okay na? I mean, I think there is no disturbance in between. Okay. When we talk about Keysol, we always think Keysol is a brand or it's a segment that can be only be handled by women and only women need it. Gents don't need it. However, I explain always gents thinking we don't need it. We need it or we don't need it. That's another thing. Let's keep it aside. Just talk about business. How much PV can we create? How much business can we do with these Keysol products? And I'm only going to talk about 2 products today. Only 2 products. And just think how much business you can create with that Keysol products. I'm not talking about hygiene. I'm not talking about lingerie, which you can't convey the message to any of the customers. Yeah, it's difficult for gents to talk about hygiene products and lingerie products, I can understand. But I am talking about 2 products that is needed for all, not only for women, but for gents. So before that, so for the first time, I think whenever I joined, many women used to be here. Now I can see many gents. So I'm talking in English also. There will be translation for sure. So I need a promise from you that we are going to work together for Keysol also. Because in Tamil Nadu, we have a great scope for Keysol, as we all know about these products. So the main products that we are going to discuss today are
sunscreen lotion and Vyomini facial kit. So shall we start? Kavita ma'am, do you need the translation now? I mean, the things that I said just now. No, ma'am, you continue with it. After that, we'll go. Okay. So can we keep our videos on? I know you will not be at home. You are not in makeup like Maheshwari ma'am, Kavita ma'am are sitting here. It's okay. However we are, can we keep our videos on with a smiling face? Because until and unless I see that smiling face, it's difficult for me to continue. So today I'm not only talking about ingredients in the products or products. We are going to talk about the business also. If you can create some people in your team who can do this business, who can just sell or do sales in these two products, you can create more than 50,000, 1 lakh, 2 lakh PV, however you want, only with these products. Not only that, if you know about this product, if you know how to use this product, you can make more money with this. Okay, let's get into this. Let's start with a sunscreen lotion that's very much needed for men and women. When we go out, we need sunscreen lotion to protect our skin. So let's start with the PPT. I hope you can see my screen. So whenever we talked about sunscreen, we had a sunscreen in Siona. We were promoting that Siona sunscreen lotion of 30 SPF, isn't it? Our BB cream has 30 SPF. Then compact powder has 15 SPF. Now we know that when we go out, what happens to our skin? Whenever we go for outdoor activity or whenever we are under the sun, we know that we get dark circles around our eyes and our skin got tanned and it affects our lips also. So it can create skin cancer. So we can prevent skin cancer and all those things that is being affected on our skin with our sunscreen lotion because of this SPF, sun protection factor. So it is noted that 90% of skin cancers happen in non-melanoma. That means those who have less melanin in their skin. That we have seen in foreigners. But it can happen to us also. We have much melanin on our skin. That's why we get suntan very fast. Of our skin can get skin cancer because of UV rays. So it's not a simple thing that we are talking about. It is concerned with our health too. When we don't use sunscreen lotion, it can affect our skin and we can get skin cancer and it can affect us till 86%. So it can happen. We know that sunburn happens, isn't it? In our hands, legs, whichever part is exposed to the skin, we have seen that sunburn happens to our lips also. So it's a must that we have to use sunscreen lotion. Yes, Kavita ma'am, you can explain. I think those who have joined here, they need to know about this health benefit. Over to you. Thank you, ma'am. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நேஹா மேம் வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் தர போறாங்க. அதாவது இது வந்து ஆண்களுக்கான பொருள், பெண்களுக்கான பொருள் அப்படின்னு இல்லாம இதை வந்து விற்கிறது வந்து எல்லாருமே விற்க முடியும் இல்லையா? சோ இன்னைக்கு வந்து ஆனா வந்து நம்ம பார்க்க போறது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே உபயோகப்படுத்தக்கூடிய 2 பொருட்களை பத்தி மட்டும் தான் மேம் சொல்ல போறாங்க. அது மட்டுமே வச்சு கூட நம்ம வந்து பெரிய லெவல்ல நம்ம கீசோல்ல சாதிக்க முடியும். ஏன் நம்ம வந்து முதல் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கீசோலோட சன்ஸ்கிரீன் லோஷன் 50+ SPF உடைய இருக்க சன்ஸ்கிரீன் லோஷன். இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சியோனாவோட சன்கேர் கிரீம் இருந்துச்சு. நம்ம பிபி கிரீம், நம்மளோட கீசோல் பிபி கிரீம்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 SPF-உம் அதே மாதிரி பவுடர்ல வந்து 15 SPF-உம் இருந்துச்சு, இருக்கு இப்பவும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இப்ப இருக்க சன்ஸ்கிரீன் வந்து 50 SPF. இந்த சன்ஸ்கிரீன் தேவையா? வெயில்ல போகும்போது கண்டிப்பா நம்ம வந்து சன்ஸ்கிரீன் போட்டுக்கணுமா? முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல போறது நல்லது, வெயில் வந்து ஸ்கின்னுக்கு நல்லது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வெயிலுடைய காரணமா என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து உடம்புல வந்து கருத்து போகுது. அதாவது நம்ம முகம், நம்ம எந்த இடத்துல எல்லாம் வெயில், இப்ப வந்து நான் ஒரு ட்ரெஸ் வந்து இது வரைக்கும் போட்டிருக்கேன்னா இது வரைக்கும் கருத்து இருக்கும். ரொம்ப தூரம் வெளியே போயிட்டு வர உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. அதுக்கு எந்த ப்ரொடெக்ஷனுமே போட்டுக்காம நம்ம போகும்போது அது முக்கியமா முகத்துக்கு, கழுத்துல இந்த இடத்துல எல்லாம் வந்து நல்ல கருப்பாயிடும். அப்ப
அப்போ வந்து நம்மளுடைய உடம்பே வந்து பாத்தீங்கன்னா மெலனின், அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மெலனின் இருக்காது, அதனால வந்து ஸ்கின் கேன்சர் வரும், அதனால அவங்க வெயில்ல உட்காருவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான யூவி ரேடியேஷன், அதாவது 86% மெலனின் சொல்லக்கூடிய விஷயத்தினால நம்மளுடைய உடம்புலயுமே அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த யூவி ரேடியேஷன் நேரடியா நம்ம உடம்புல இந்த தோல்ல படுறதுனால தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்கின் கேன்சர் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ வந்து அந்த மெலனின் அதிகமா இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து டேன், அதாவது வந்து கருத்து போறது, கழுத்துல முகத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா வெயில்ல போயிட்டு வந்து அவ்வளவு வித்தியாசம் தெரியும். நம்ம வந்து வாட்ச் கட்டியிருக்க இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா கூட இந்த கைக்கு இந்த இடத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், அதாவது இந்த வெயிலுடைய ரொம்ப பாதிப்பான யூவி ரேடியேஷன் அப்படிங்கிறதுல இருந்து நம்மளை பாதுகாக்கிறது நம்மளுடைய சன்ஸ்கிரீன். எஸ் மேம், கண்டினியூ மேம். So I'm just explaining why we need sunscreen. All the other people know that. Only I think gents might not know about it because they are not bothered about these all things. In the madri karpadan varve, it's okay. So they are not at all bothered about it. That's why they are not into it. But the thing is now we don't want. I don't know how many gents are here with videos, with those who are keeping their videos on. Just want to say, you don't have to use filters now in the phone. You can use simple phones without filters because we have Keysol products now. And Keysol products, sunscreen lotion, Biomini, facial kit, what all things that is been coming now. So with that, we don't need any filters in the phone. Just we can use Keysol products and directly, yes, Sangeeta ma'am, we'll be our skin will be glowing so bright, and we don't need any protection from sun also, as we are using SPF. This light, I am showing this light to let you know what all things are there, what we have to give awareness to the people before giving sunscreen lotion to them. Yes. We are not going into so much detail here. So what is sunscreen actually? It's a lotion. It can come as a lotion, as a spray, as a gel. So it can protect our skin from ultraviolet rays, that radiation, and protect our skin. What happens actually when sun get into our skin? So that's what first we need to know. When sun gets into our skin, when these UV rays touch our skin, what happens? First is sunburn. Second is photons get into our skin, and it can damage the barrier of the skin. We know when we get into the water, do our skin suck the water in? If it happens, what will happen? Our skin will be a balloon, isn't it? We'll and the madri than when lick, but our skin doesn't do that because it has a barrier. But when we are exposed to sun again and again, repeatedly, when we are exposed to the sun, what happens? It can damage your skin barrier, and all the toxins, all the things can get into your skin. You might have read the news about 2 or 3 people are having kidney problems because of using cosmetics. I don't know if you have noticed that. So why it happened? Because of the toxins or whatever chemicals are there have get into the skin, and the barriers were weak. And because of that, kidney problems were there. So here, what happens? When we use this sunscreen lotion, it can strengthen your skin barrier, and no photons or no toxins can get into your skin or damage your skin barrier. It will help your skin to remain as it is, or in a strengthy condition. Yes, over to you, Kavita ma'am. Otherwise, it will be lengthy. Yes, ma'am. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியா கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெல் மாதிரி, ஸ்ப்ரே மாதிரி நிறைய விதங்கள்ல நமக்கு சன்ஸ்கிரீன் கிடைக்குது. இப்ப இந்த சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மள வந்து ரொம்ப ஆபத்து தரக்கூடிய யூவி ரேஸ்ல இருந்து நம்மள பாதுகாக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் போடாம நம்ம வெளியே போறோம்னா வெயில்னால முதல்ல என்ன வரும்னா சன்பர்ன் வரும். அதாவது வந்து அதுக்கப்புறமா டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சன்பர்ன், வெயில்ல போயிட்டு வந்தாலே வந்து ஒரு மாதிரி ஸ்கின் மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து போட்டோன்ஸ், அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் பேரியரையே வந்து அதாவது பேரியர் அப்படின்னு சொல்றது என்னன்னா நம்ம வந்து பாதுகாப்பு படலமா இருக்கு. இப்ப நம்ம தண்ணி, இப்ப வந்து நம்ம ஸ்விம்மிங் போறோம் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி வந்து உள்ள போகுதா, நம்ம ஸ்கின்குள்ள போகாது. அப்போ வந்து நம்ம ஸ்கின் வந்து நம்ம
உடம்புக்குள்ள வேற எந்த பாதிப்பும் போகாம தடுக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான் ஸ்கின். அப்ப அந்த சருமம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சருமம் வந்து எல்லாத்தையுமே தடுக்கக்கூடியது. ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம், வெயில்ல போய்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து வந்து நம்ம வந்து எந்த ப்ரொடெக்ஷன் அந்த ஸ்கிரீன் எதுவுமே சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாம நம்ம வெளியே போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேரியர் வரைக்கும் அது வந்து பாதிக்குது. அதாவது அந்த பாதுகாப்பு அரணா இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னுடைய செல்களை கூட இது பாதிக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, காஸ்மெட்டிக்ஸ் அதாவது வந்து அழகு சாதன பொருட்கள் உபயோகப்படுத்துறதுனால, அதிகமா உபயோகப்படுத்துறதுனால கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்ற நியூஸ் வந்து வந்துச்சு. அதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ இது வந்து எதனால அப்படின்னா, அதிக பாதிப்பான கெமிக்கல்கள் உள்ள நம்ம ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஆனா நம்ம கீசோல் வந்து நமக்கு வந்து ஒரு தரமான பொருள் கொடுத்துருக்காங்க. இந்த சன்ஸ்கிரீனை உபயோகப்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாதுகாப்பு படலமா இருக்கிற நம்மளுடைய தோலுடைய சருமத்தை பாதுகாக்குது. அது பாதுகாக்கிறதுனால நம்மளுக்கு இந்த யூவி ரேஸ்னாலயோ இந்த வெயில் அதிக நேரம் இருக்கிறதுனாலயோ வரக்கூடிய பாதிப்புகளை கண்டிப்பா வந்து அது வந்து தடுக்குது. அப்ப நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒண்ணு. சன்ஸ்கிரீன்றது வந்து அழகு சாதன பொருள் இல்ல, நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கக்கூடிய பொருள் அது. எஸ் மேம். Okay, so I'm not getting into big science here. I know it's not easy in this hour hearing all these things to know that this is just a cream. So this is not, it is in a chota packet, but it does many things because it can maintain whenever we talk to people. Okay, whenever we see a people, when we see or meet any person, what do you notice first? His bank account? No. His character? No. How does he speak? No. How does he look? How does she look? What is her appearance? What is the first impression we get? Isn't it? So that's the main thing when we meet a person. So that we have to maintain because we are in RCM and we are going to talk about RCM. So before we go or before we meet, we need to maintain that. And for that, we surely need Kisol. Though we are I am a woman or a man. So that's a must thing we have to maintain here. Next thing we need to discuss here is what all things happens because we go to sun. We know that many things happen: premature aging, suntan, dull complexion, skin inflammation, skin cancer, and all those things happen when we get exposed to skin. Just think, if we are using SPF of 6, 10, 15, 20, 25, 30, and 40, how much protection it can give to our skin? 6 and 10, we haven't seen such sun protection, sunscreen lotions because people are not ready to buy that. Low protection, 15, 20, 25, medium protection. That means our compact powder only has 15 SPF. So it will give medium protection. 30, 40, high protection, but 50 plus very high protection, 98% of protection it can give. And see how much photons get into our skin. No sunscreen means 100 photons enter our skin. What will happen when photons enter your skin? It can damage your barriers. It can damage your barriers. Many damages happen inside your skin. SPF 15 sunscreen, that means 93% protection. And 7 photons enter your skin. 25, 96% protection. 4 photons enter your skin. 30 sunscreen, 97% of protection. 3 photons enter your skin. And 50 plus sunscreen, that means 98% of protection. 2 photons enter the skin. So it's about the germs you see in the Lifebuoy advertisement. Everything wipes off, but one germ left out. Likewise, only 2 photons enter your skin and you get 98%. Now you have confusion also. What is the difference of 97% and 98%? Only 1% of difference is there. No? So why do we need to use 50 sunscreen lotion? 50 SPF. Actually, this one, and with this 1%, you can get the high protection for your skin here. I think you get it with the, marks here. And PA plus, PA plus, plus, PA plus, 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 PA4 plus, that means it can give extremely high effect on your skin and it can work against your UV protection. Okay, so 50 plus, all people already know about it. You just have to hand over the sunscreen lotion. Just see the chart also, 90%, 93%, 97%, and SPF 50 with PA triple plus 98%
percentage of protection it gives. Still, it is giving. If you are going to a high sun rays, then it will give only protection till 3 hours. 2 to 3 hours. After 3 hours, you have to reapply it. Otherwise, it will give protection till 6 hours. You can apply after that. Even if you are at home, also you have to apply sunscreen lotion because that humidity will be there. And our product is sweat proof, so no worries, because if you get sweat also, it won't go. Just look at the package. Here it is written waterproof and sweat proof. Even if you wash your face off, it won't go. And it is suitable for tested. That's the highlight here. Dermatologically tested, UVA protection from UVA and B rays. Okay, how do you go and give the do the sales? Even if you don't explain all these things, you are just showing the packet also. Kavita ma'am, do you need to do the explanation till now? Yes, ma'am. I'll just brief it shortly. Okay. So, yes, ma'am. It's enough. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சன்ஸ்கிரீன் வந்து 50+. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த SPF வேல்யூ இப்போ ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து யாருமே வந்து 610 யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து லோ ப்ரொடெக்ஷன். நார்மலி 15 நம்மளுடைய காம்பேக்ட் பவுடர் 15 வரும். அது வந்து மீடியம் ப்ரொடெக்ஷன் தான். ஹை ப்ரொடெக்ஷன் வந்து 30-40. தட் இஸ் நம்மளோட பிபி க்ரீம் இருந்தது இல்லையா, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அது வெரி ஹை ப்ரொடெக்ஷன் வந்து 50+. நெக்ஸ்ட் மேம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டரோட கிளாசிபிகேஷன் எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெயில்ல போகும்போது என்னெல்லாம் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சின்ன ஒரு கைட். எப்படின்னா போட்டான்ஸ், இப்போ 100 போட்டான்ஸ் வந்து நம்ம வெயில்ல வெளியே போறோம், 100 போட்டான்ஸ் இருக்கு. அப்போ வந்து சன்ஸ்கிரீனே நம்ம போடலன்னா அவ்வளவு போட்டான்ஸுமே நம்மளுடைய ஸ்கின்னுக்குள்ள தான், அதாவது சருமத்துக்குள்ள போயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா SPF 15 இருக்கிறது இருக்கும்போது 93% ப்ரொடக்ஷன் இருக்கும். அப்போ வந்து 7 போட்டான்ஸ் என்டர் ஆகும். அதே மாதிரி SPF 25 இருக்கிறது வந்து 96% ப்ரொடக்ஷன், 4 போட்டான்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா SPF 30 எடுத்துக்கிட்டீங்கன்னா 97% ப்ரொடக்ஷன், 3 போட்டான்ஸ். அப்போ 3 போட்டான்ஸ் மட்டும் தான் என்டர் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட SPF 50 இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 போட்டான்ஸ் தான் என்டர் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டான்ஸ் எவ்வளவு என்டர் ஆகுது நம்ம ஸ்கின்னுக்குள்ளன்றதோடைய எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிக்குது. எஸ் மேம், நெக்ஸ்ட் ஒன் மேம். சோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன்ல வந்து போட்டிருப்பாங்க PA++++ இது மாதிரி போட்டிருப்பாங்க. இது எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு வந்து அது வந்து யூவி ரேஸ் அகைன்ஸ்டா, அதாவது வந்து யூவி ரேஸை வந்து அதுல இருந்து நம்மள எவ்வளவு அதிகமா காப்பாத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ப்ரொடெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெரி எஃபெக்டிவ் அகைன்ஸ்ட் யூவிஏன்னு சொல்லிட்டு இந்த நம்மளுடைய சன்ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேம், இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜிங்ல இருந்து இந்த சன்ஸ்கிரீனோட பேக்கேஜிங்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப அருமையா கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிக்மெண்டேஷன் டார்க்கனிங் டெஸ்ட், அதாவது வந்து ஒரு பிக்மெண்டேஷன் எவ்வளவு ஆகுது அந்த டெஸ்ட் எல்லாமே பண்ணி உங்களுக்கு இதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. எஸ் மேம், நெக்ஸ்ட் ஒன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி ஒரு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சன்ஸ்கிரீன் உபயோகப்படுத்துறாங்க, நிறைய பேர் உபயோகப்படுத்துறாங்க, அதனால எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்மளுடைய ப்ராடக்ட்டை நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தது வந்து தெரிஞ்சுக்கலாம். எஸ் மேம், யூ கண்டினியூ மேம். ஓகே. So what are the ingredients here? Whenever we go and talk about sunscreen, we haven't ever heard that it has aloe vera, it has vitamin C, it has hyaluronic acid. We haven't seen that, isn't it? They only claim that it is 50+, it has 50+ SPF, it is PA++ and all. And we have the advantage that we can use it as a moisturizer, we can use it as a cream that can protect our skin. It has vitamin C that can prevent micropigmentation, hyaluronic acid which can give hydration, ceramide which can strengthen your skin barrier. As I said, it can strengthen your skin barrier, it won't allow any germs to get into your skin. Allantoin which can soothe and heal any rashes or any types of damages are there in the skin. Aloe vera, it can provide moisturization. What is CCTG? That's the thing that lock the hydration on your skin, that won't allow the loss of hydration from your skin. So that these all things happen just with one cream. I'm saying just with one cream, it can protect your skin from UV rays. It gives all these things, all these benefits to your skin. So just imagine what all things you are giving to the
people, though we are not using it, we can sell this product. How can we do the sales? You can give safety, sun safety tips on social media. Start from today. Social media, in the social media, in your WhatsApp status, in the FB, in Insta, give safety tips when you go out to the skin, go out to sun. Okay, and just host an event where people are very much hesitate to come to the event because it is outside. You can give the protection, your sunscreen protection, and let them see what happens when you use Keysol sunscreen lotion. And encourage people to use, or people to have the habit of use at home or outside. And before going out, you have to use the sunscreen lotion before 15 minutes. Then only it will set on your skin and you can go out. Okay, so these are the things that you have to yes, look here. So these are about benefits. I know at 2 p.m. at 2:30, it's not easy to hear all these signs and all these things. I don't know how many people have got these things. This might have gone above your head. So the first thing, the leaders, those who are here, I want to share one thing. This is one product. You don't have to do any work here. Just keep that product on your table. Keep the photo on your status in FB. Keep it in your hand. Just tell I am using this. That's enough. Because about SPF, 50 SPF, PA triple plus, people know about it. And with our packaging, with these beautiful colors, they get attracted. And they don't have any idea that they have to use this brand and that brand. They are okay with this because this is non-greasy and no white shades are there. So they can use it. 89 PV is there. Minimum 5 pieces of sunscreen lotion you can give to people in a day, daily. It's easier for you to make more than 15,000 PV in 1 month if you focus only in this product. Sunscreen lotion I'm talking about. Why? Because you don't have to work much here. You don't have to talk much. Even if you concentrate, focus in the fancy stores also, you can give 5 pieces each. You can do 50,000 PV just by giving these products in every store. Just imagine how many stores are around you, and under one technical achiever or any royalty achiever, star pin level achievers, pick 5 people, those who are ready to work with you, and give these products to their fancy stores. This is not only a sale for 1 month, because it will repeat. People will buy again and again from one store, and you will get repeatedly, business repeatedly, and you can make 50,000 or 1 lakh PV easily just with Keysol sunscreen lotion. How? Just calculate 5 sunscreen lotion in one fancy store. If you are focusing 5 fancy stores every day, daily, then in 1 month, in 25 days, you can make 55,000 PV just with sunscreen lotion. Next one is facial kit. Actually, this time is not enough for explaining one product. You might have seen, I haven't gone into detail. Just I want to explain one thing. Facial kit, when you heard about facial kit, we always think it is in high cost. Go and search moringa. That means ingredient. The main ingredient should be moringa, and search for a facial kit. You will see 1,400, 2,400. Here the facial kit is, you can see in the first, I'm sorry, just a minute. In the package itself, you can see what is this facial kit. What are the ingredients or what it claims of. Just see, dermatologically tested, sulfate-free, paraben-free, silicone-free, and best of nature. This is more than enough to attract a person. When you go for a facial in a parlor, have you seen which cream they are using? Yes, we are going for pearl facial, gold facial, fruit facial. They'll say we are doing the fruit facial and pearl facial. You always think they are bringing the whole bottle and they are applying the whole bottle on your face. No, that's not happening. They are just taking a little and they are just massaging. With that massage, that glow comes in our face, and we always think pearl facial. What's the magic of it? Pearl facial. If you give 500 rupees,
you will get glow for 2 days. If you give 1,000 rupees, 3 days. 2,000 rupees, 4 days. More than that, maximum 5 days, not more than that. You are not going to get any glow for 1 month, isn't it? Still, we are paying that much, and we haven't ever seen which bottle they are using, which brand they are using, what are the ingredients in that. But it's for sure when you go with this package, they will bring the lens and look what are the ingredients written in that. Whatever, it's good for us because you can see what are the ingredients in Moringa facial kit. I'm just going to explain it vaguely, you to know what is it and what's the price. MRP is 249 for sunscreen lotion, and Moringa facial kit MRP is only 249. We don't have to mention about SP. Again, 100 rupees difference is there. 149 is the SP for Moringa facial kit and sunscreen lotion also. I think you are getting bored with the English. Kavita ma'am, do you need to explain it in Tamil? Yes, yes. So இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சன்ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் சன்ஸ்கிரீன் பத்தி பார்த்தலாம், அது எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து நம்ம வந்து அதை நம்மளோட டேபிள்ல வச்சிருந்தாலோ, நம்ம வந்து அதை வந்து ஒரு டிஸ்பிளேயா நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சாலோ, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணாலோ, இப்போ சோஷியல் மீடியா வந்து ரொம்ப அதிகமான பலன்கள் தரக்கூடியது. நம்ம வந்து ஏற்கனவே மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது சொன்னாங்க. விட்டமின் சி இருக்கு, இதனால பிக்மெண்டேஷன் தடுக்கப்படுது. ஹைலூரோனிக் ஆசிட், வெறுமனே ஹைலூரோனிக் ஆசிட் மட்டுமே இருக்கிற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா பல கிட்டத்தட்ட 100, அதாவது 500க்கு மேல விற்கிற நிலையில நம்மளோடதுல பாத்தீங்கன்னா அதுக்கும் மேல நிறைய இன்கிரீடியன்ஸ், நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செரமைட் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த சருமத்தை வந்து பாதுகாக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த வெயில்ல இருந்து பாதுகாக்குது. அப்ப அந்த வெயிலுக்கு அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது செரமைட். அது மட்டும் இல்லாம அலன்டாயின் வந்து நம்ம உடம்பு அந்த ஸ்கின்னை வந்து பாத்தீங்கன்னா சூதன், அதாவது வந்து ரொம்ப சாஃப்டா வச்சுக்கும். அதே மாதிரி அலோவேரா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அலோவேரா இருக்க சன்ஸ்கிரீன்ல நமக்கு கண்டுபிடிக்க முடியுமானே தெரியாது. கண்டிப்பா கத்தாழை வந்து நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியல் நம்மளுடைய சருமத்துக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம சிசிடிஜி அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சருமத்துடைய ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த சிசிடிஜி கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்ப நம்ம எப்படி அதை ப்ரமோஷன் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோசியல் மீடியால வந்து நம்ம வந்து வெயில்ல, இனிமே வந்து எல்லாமே வெயில் காலம் தான். நமக்கு வந்து 10 மாசம் பாத்தீங்கன்னா வெயில் காலம் தான். நம்ம சென்னை மக்களா இருக்கட்டும், தமிழ்நாடு மக்களா இருக்கட்டும், மேக்சிமம் அது வெயில் காலத்துல தான் நம்ம இருக்கோம். வீட்லயே இருந்தா கூட நம்ம சன்ஸ்கிரீன் உபயோகப்படுத்துறோம். ஏன்னா அதுல அந்த சூடு வந்து நமக்கு வீட்லயுமே இருக்கோ, ஜன்னல் வழியாவோ அந்த சூடு வந்து இருந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம சன்ஸ்கிரீன் டெய்லியுமே பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப சோசியல் மீடியால நம்ம அதை வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம வந்து வெளியில ஒரு சன்ல வர மாதிரியான, வெயில்ல வர மாதிரியான ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணும்போது எல்லாருமே வந்து ஐயோ வெயில்ல போனா கருத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து கண்டிப்பா நம்ம வந்து ப்ரமோஷன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து அதை வந்து சில பேர் உபயோகப்படுத்துவாங்க, சில பேர் உபயோகப்படுத்த மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இதை உபயோகப்படுத்துறதோட பலன்களை சொல்லி வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம தினசரி வந்து தொடர்ந்து நம்ம வந்து இதை வந்து செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மினிமம் வந்து ஒரு 89 PV, அதாவது 89 PV இருக்கு ஒரு ப்ராடக்ட். அந்த சன்ஸ்கிரீன்ல வந்து ஒரு 89 PV இருக்கு, 100 rupees மார்ஜின் கிடைக்குது. இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல, நமக்கு தெரிஞ்ச கடைகள்ல, பக்கத்துல இருக்க கடைகள்ல கூட நம்ம வந்து அவங்க வந்து அது மேல டேபிள்லயே வைக்க சொல்லி நம்ம வந்து அதை வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது இதை வந்து பார்த்தாலே வாங்கிடுவாங்க. ஏன்னா அது 50+ இருக்கு. மற்றபடி எதுவுமே கஸ்டமருக்கு எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு வந்து 50+ SPF இருக்குன்றது, ஏன்னா அவங்க பெருசா பிராண்ட், இந்த பிராண்ட் தான் வாங்கணும்ல யோசிக்க மாட்டாங்க சன்ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும். அப்போ நம்மளோட பிராண்ட் பேக்கேஜிங்குமே ரொம்ப அழகா அருமையா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து அதை பார்த்த உடனே அவங்க வந்து அதை வாங்கிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு டெக்னிக்கல் லீடரா இருக்கிறவங்களுக்கும் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு குரூப், ஒரு டீம் டெவலப் பண்ணி அவங்களுக்கு கீழே ஒரு 55,000 PV வந்து கண்டிப்பா உருவாக்க முடியும். ஒரு மாசத்துல 55,000 PV எளிதா ஒரே ஒரு பொருள் மூலமா உருவாக்க முடியுன்றதையும் மேடம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் வந்திருக்கோம்னா, மொரிங்காவோட ஃபேஷியல் கிட். இப்போ வந்து நம்ம முழுமையா எல்லாத்தையுமே எல்லாத்தையும் பத்தின முழு விவரங்களும் நம்ம பார்க்க போறது இல்ல. ஒரு ஓவர்வியூ சொல்றாங்களே, கொஞ்சம் அதை வந்து எல்லாத்த பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் ப்ராடக்ட் வந்து நிறைய பேருக்கு இன்னும் கையில கிடைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. பட் சன்ஸ்கிரீன் வந்துருச்சு, இது காலி ஆயிடுச்சு, இது லாஸ்ட் பீஸ், இது என்னோட கடையில இருக்கிறது. மறுபடியும் ஆர்டர் போட்டிருக்கு, மறுபடியும் வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த சன்ஸ்கிரீன்றதோடைய பலன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நம்மளால தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பா அதை ஈஸியா கொண்டு போக முடியும். ஏன்னா நிறைய மக்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியில போற ஒர்க், அதாவது வண்டி ஓட்டுறாங்க. ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை, நம்ம கருப்பானாலும் ஒண்ணும் இல்லை அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் அது கருப்பாகிறது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஸ்கின் கேன்சர் வரைக்கும் உருவாக்குறதுக்கு நமக்கு இந்த யூவி ரேஸ் வந்து பாதிப்பாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பா சன்ஸ்கிரீன் உபயோகப்படுத்துவாங்க.
அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மொரிங்காவோட ஃபேஷியல் கிட். இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் கிட் நீங்க முருங்கையோடைய என்னெல்லாம் ஒரு ஃபேஷியல் கிட் இருக்கோ மார்க்கெட்ல நீங்க தேடி பாத்தீங்கன்னா அதோட விலை வந்து பல மடங்கா இருக்கும். நம்மளால அதை வாங்க கூட முடியாது, அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு பார்லருக்கு போனோம்னா எப்படி ஒரு ஃபேஷியல் பண்றாங்க, நம்மளுக்கு வந்து பேர்ல் ஃபேஷியல், கோல்டு ஃபேஷியல், ஃப்ரூட்ஸ் ஃபேஷியல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல இருந்து அதை மொத்தமாவே அப்படி போட்டிருப்பாங்களா? இல்ல, அதுல கொஞ்சமா இருக்கும். நல்லா மசாஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி 500 ரூபாய் கொடுத்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 நாள் நல்லா க்ளோவா இருக்கும். 1000 ரூபாய் கொடுத்தோம்னா ஒரு 4 நாள் க்ளோவா இருக்கும். அவ்வளவுதான். அது மாசம் ஃபுல்லா க்ளோவா இருக்க போறதும் இல்ல. ஆனா வந்து நம்ம வந்து அதை மறுபடியும் ஏன் செய்யறோம்னா நம்ம வந்து நம்ம முகத்தை வந்து அழகா காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வந்து செய்யறோம். அந்த இன்கிரீடியன்ஸ் நம்ம என்னைக்காவது பாத்துருக்கோமா? அந்த என்ன ஃபேஷியல் யூஸ் பண்றாங்க அந்த பியூட்டி பார்லர்ல, அவங்க வந்து அதுல என்ன ப்ராடக்ட் இன்கிரீடியன்ட் என்ன சேர்த்திருக்காங்க நம்ம பாக்குறதே இல்ல. ஆனா நம்மளோட பொருளை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க உடனே அதை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க. இது என்ன இருக்கு, இது எதை பண்ணிடுமா அப்படிலாம் கேட்பாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து நம்மளோட பொருள் தெரியும், அதுல வந்து பாரபன் கிடையாது, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், அதாவது ஒரு சரும நிபுணரால், சரும டாக்டரால இது வந்து சருமத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதுன்னு உறுதி செய்யப்பட்ட ஒரு பொருள் தான் நம்ம கொண்டு வந்திருக்க பொருள். அதனால வந்து நம்ம தைரியமா அந்த பொருளை கொண்டு போய் கொடுக்க முடியும். எஸ் மேம், கண்டினியூ. Okay, Kavita ma'am is running fast because much to speak about. Actually, why I started with some facial kit here, why I talked about the amount here, you are going to see what are the ingredients in that. I'm not going to go in detail or explain it in detail what each and everything is represented there, but you need to know which are the ingredients there that we are giving. We are providing this product in just 249. Okay, I'm just running fast. You know what are the benefits we need from a facial, isn't it? Why we are going to a parlor for the facial, or why we are buying the kit. So we need to have all those things. It will happen. Kavita ma'am, I'll be sharing this PPT with you too. You can explain it in Tamil whenever you get the chance there. So Okay. step 1 is cleansing wipes. We know we have to clean it, clean our face. So cleansing wipes, what are the ingredients? Castor oil, vitamin E oil, glycerin, and aloe vera extract. Okay, just see the ingredients. I'm not going in detail. I'm not handing it over to Kavita ma'am to explain in Tamil also. Just see what are the ingredients. Okay, no paraben, no silicone, no soap, mineral oil, alcohol, any harmful chemicals here in the first step, cleansing wipes. This is used to clean our face. Second is scrub. We are using the moringa scrub itself. We know this is natural exfoliants, honey, moringa extract and all. Okay, it's okay. So we might think the same ingredients are used or same cream is used here, nothing to explain, isn't it? Third one is activation gel. That means it is used to activate our skin. It is getting ready. It is making the skin ready for the next steps. We are not wiping it off from our skin after using it. 2 to 3 minutes, you have to massage your skin with the activation gel. And just find out or Google it. You can see any facial kit with activation gel. It is no less than 1,000 rupees. You won't get any, any facial kit under 1,000 if there is any activation gel. I'm not speaking this. Beauticians are telling this. Kavita ma'am was there in the Malayalam session, and beauticians were talking about it, that no facial kit is provided with activation gel less than 1,000 rupees, and we are getting it with MRP 250. What are the key ingredients in the activation gel? Tulsi extract, Bioplex, many vitamins are there. Vitamin B1, B2, B3, B6, B12, whatever is needed, everything is there. That's why it is written B plus BH. Niacinamide, hyaluronic, vitamin C, allantoin, clove extract, neem extract, moringa extract. What is this? And it is written moringa facial kit. Just see in the third step which all ingredients are there. Step 4, massage cream. So we think that in massage cream, what is being used? Moringa cream, isn't it? No. And this cream has to be used for 10 to 15 minutes on our skin so that that natural glow should come. What are the ingredients? Papaya extract, aloe vera extract, moringa extract, tulsi extract, peonia extract. Peonia, you haven't ever heard that plant, I think. King of flowers. That is being used in Korean products. That is being used in Chinese products. Like we have seen what is the skin. What are their skin? So that's the thing being used in our product. Niacinamide, again, B plus BH, coconut oil. So what is this?
What is the product that we are giving in 250 rupees? Just think. Okay, I'm not handing it over to Kavita ma'am to explain in Tamil. I want you to see what are the ingredients. Step 5, face mask. You have to clean your face and use the face mask to remove impurities and excess oil. What are the key ingredients in our face mask? Moringa extract again, aloe vera extract, tulsi extract, papaya extract, niacinamide, turmeric extract, vitamin C, kaolin, clay. The clay that we use as multani mitti and all. Allantoin, everything is there that is used, that is needed for your skin. Just imagine which is the magic, what is the magical product you are giving to the people. Step 6, sunscreen we already have, that you will get in a small package. And it's sulfate-free, paraben-free, silicone-free, best of nature. That is the facial kit we are going to give to people. Why I explain these ingredients? I think Kavita ma'am, Sangeeta ma'am and all are having the goosebumps here. I don't see anyone with videos on, that's why I took their name. So just think, just imagine what are the ingredients in a facial kit. Yes, Aarti ma'am, hello. So I don't know how many beauticians are here. Okay, let the ingredients be there. We know it's the Keysol product, it's the Keysol magic. These all ingredients are there. We are giving it in 250 rupees, 249 rupees, and we are getting 100 rupees from that too. Because SP is 149. Okay. And imagine about the beautician. When we buy any facial kit from the market, it is for one use, single use. Though it is written as single use, do we use it once or on one face? No, we use it in 2 or 3 faces. And if I am a beautician, I'll be making at least 500 rupees by doing the facial on one face. So if I use this product for 2 faces and 3 faces, just imagine how much money I can make with this. Kavita ma'am, Sangeeta ma'am, get ready to become a beautician and create a room for only for Keysol products, and you are going to do this massage for the people, those who are coming, and they can see instant glow on their face just with one facial kit. Let the PV be there. Just imagine how much business you are going to make with Keysol Revolution. So I wanted you to know only about this. We don't have to explain ingredients. What will happen? You have to make them sit there for 1.5 hours to explain about the ingredients. So these all ingredients are there in our facial kit. You don't need to do that. Just show them dermatologically tested, sulfate-free, silicone-free, that's more than enough, and show them the price. And you don't need to show the price also. Do you need Moringa facial? That's enough. You can make 500,000, how much money, I don't know. I'm not going to say that, by doing the facials. Just imagine what Keysol can do here. I don't know how many gents are here who are listening. Any people, any members, those who are ready to work with Keysol, I'm saying it for sure. If you don't know about KSO, Keysol outlet, I'm saying it now, repeating it again and again, you have a great opportunity in KSO. Because last time I came here to explain about sunscreen lotion only. Now I have another thing to talk about. Next time I'll have another thing, because serums are coming for hair, face and all. Just imagine how much business you can create with Keysol. Let's start working. Kavita ma'am, over to you. It's already 2:57. I don't want to take more time because it's noon time. You will feel hectic. So just explain them how much business they can create just with this facial kit and sunscreen lotion if they are focusing only on this product. Yes, ma'am. Thank you so much. Yes, over to you, Kavita ma'am. Yes. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொரிங்கா ஃபேஷியல் கிட். மொரிங்கா ஃபேஷியல் கிட் நம்ம நார்மலாக ஒரு பியூட்டி பார்லர் போயிட்டு நம்ம ஒரு
ஃபேஷியல் பண்ணணும்னா நம்ம மினிமம் 500ல இருந்து, அது வந்து ரொம்ப கம்மி, 500ன்றதே ரொம்ப கம்மி தான். ஃபேஷியல் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஒரு 1000க்கு மேல பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நம்ம போவோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்லர்ல இருக்கவங்க ஒரு ஃபேஷியல் கிட்டுக்கு யூஸ் பண்றாங்க இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நார்மலா ஒரு ரொம்ப கம்மியான ரேட்ல தான் வாங்கியிருப்பாங்க. ஆனா அது வந்து பல மடங்கு அவங்களை வந்து அதை வந்து அவங்களோட சர்வீஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு 2 பேர் 3 பேருக்கு போடும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுல இருந்து நிறைய லாபம் கிடைக்கும். அப்ப நம்மளுடைய ஃபேஷியல் கிட்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்கிரீடியன்ஸ் மேடம் வந்து காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா இன்னொரு செஷன்ல நான் வந்து எல்லா இன்கிரீடியன்ஸுமே வந்து நம்ம எக்ஸ்பிளைனா பார்க்க முடியும், நம்ம வந்து அதை ஷேர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து என்னென்னலாம் இருக்கு பாத்தீங்கன்னா, இவ்வளவு இத்தனை இயற்கையான பொருட்கள் சேர்த்த ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம். ஏன்னா பாத்தீங்கன்னா அதுல வந்து 6 ஸ்டெப் இருக்கு. 6 ஸ்டெப்லயுமே 6 விஷயத்துலயுமே பாத்தீங்கன்னா கிளென்சிங் வைப்ஸா இருக்கட்டும், ஸ்க்ரப்பா இருக்கட்டும், ஆக்டிவேஷன் ஜெல்லா இருக்கட்டும், இல்ல மசாஜ் கிரீமா இருக்கட்டும், இல்லைன்னா அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா சன்ஸ்கிரீன் வரைக்கும் இருக்கு. இந்த எல்லா ப்ராடக்ட்லயுமே பாத்தீங்கன்னா இயற்கையான பொருட்கள் மட்டும் தான் சேர்த்திருக்காங்க. அவ்வளவு சேர்த்திருக்காங்க. துளசி இதெல்லாம் வந்து நார்மலா ஒரு ஃபேஷியல் கிட்ல இருக்குமானா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. நீங்க வந்து ஆக்டிவேஷன் ஜெல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஆக்டிவேஷன் ஜெல் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் ஃபேஷியல் கிட் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு கம்மியா ஒரு ஃபேஷியல் கிட், ஆக்டிவேஷன் ஜெல் இருக்கிற ஃபேஷியல் கிட் நமக்கு கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. நம்ம கடையில வாங்கணும்னு நினைச்சாலுமே அது 1000 ரூபாய்க்கு அதிகமா தான் இருக்கும். ஏன்னா நார்மலா அந்த ஆக்டிவேஷன் ஜெல் வந்து சாதாரணமா கம்மியா பண்ற பார்லர் ஃபேஷியல் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அப்ப ஆக்டிவேஷன் ஜெல்ன்றது பாத்தீங்கன்னா அப்போ நீங்க 1000 ரூபாய்க்கு அதிகமா அந்த ப்ராடக்ட் இருக்குன்னா பாத்துக்கோங்க. அது வந்து ஃபேஷியல் நீங்க பண்ணணும்னா கண்டிப்பா 2000 3000 பே பண்ணீங்கன்னா தான் அந்த கிட்ல தான் உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவேஷன் ஜெல் இருக்கும். ஆனா நமக்கு வந்து கொடுத்துருக்கிற ப்ராடக்டோட விலையை பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இந்த மசாஜ் கிரீம்ல முக்கியமா ஒரு ஃபிளார் சொன்னாங்க, பீனியான்னு சொல்லிட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரியன் ப்ராடக்ட்ஸ் இப்ப நம்ம நிறைய நம்ம சோசியல் மீடியா நிறைய பாக்குறோம். கொரியன் ஸ்கின் வந்து கிளாஸியா இருக்கும், அதுல இந்த கிரீம் இருக்கு. இது எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. ஹைலூரானிக் ஆசிட்னு சொன்னா விளம்பரத்துல நிறைய சொல்றாங்க, இதுல வந்து ஹைலூரானிக் ஆசிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நியாசினமைடு இருக்கு, நியாசினமைடுக்கு தனியா ஒரு லோஷன் விக்குது. நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நீங்க சொன்னீங்கனாலே அதெல்லாம் இருக்கா இதுல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இது எல்லாமே விடவும் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஃபேஷியல் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு தனியா வந்து ஒரு 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 இடம் வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஷியல் கிட் வச்சு நம்ம ஃபேஷியல் பண்ணாலே போதும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல கிடைக்கிற 100 ருபீஸை விடவும் பல மடங்கு அதிகமா, அது 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வச்சே அவ்வளவு லாபம் கிடைக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொரிங்கா ஃபேஷியல் கிட் மட்டும்தான். ஏன் அப்படின்னா இந்த விலையில இப்போ ஒரு 249 ரூபாய், அதாவது 249 எம்ஆர்பி, நம்மளுக்கு வந்து 149, அதுல வந்து 100 ருபீஸ் நம்மளுக்கு வந்து டைரக்டா வந்து நமக்கு கிடைக்க போகுது. பிவின்றத எல்லாத்தையுமே விட்டுட்டா கூட இந்த முருங்கா கிட்ட நம்ம வந்து நம்மளே நம்ம யூஸ் பண்றோம். நம்ம வந்து பார்லர்ஸ்ல கொடுக்குறாலும் சரி, நம்மளே பியூட்டிஷியன் ஆகி நம்மளே அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னும் அதிகமான லாபம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. நமக்கு வந்து ஒரு ஒரு கஸ்டமர் பேஸுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து போறாங்க. ஏன்னா ஃபேஷியல் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு பண்ணாத லேடிஸே கிடையாது. இது தமிழ்நாட்டுல இங்க எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக மாசம் மாசம் எவ்ரி மந்த் ஃபேஷியல் பண்றவங்க எல்லாம் கூட தெரியும் நமக்கு. கண்டிப்பா நிறைய பேர் நம்ம பக்கத்துலயே இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து திடீர்னு பிரைட்டா இருக்கேன்னு கேட்போம். ஒரு வாரம் இருக்கும், அப்புறமா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அந்த மறுபடியும் திருப்பி அதே தான் இருக்கும். அப்ப நம்மளுடைய ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா துளசி ஆயில்ல இருந்து ஒரு நியாசினமைட்ல இருந்து ஒரு எல்லாமே இயற்கை, க்ளோவ் அதாவது லவங்கத்துல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் ஒண்ணா வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சன்ஸ்கிரீனும் இதுவும் மட்டும்தானா அப்படின்னா இல்ல, இன்னும் சீரம் வரப்போகுது. ஹேர் சீரம் இருக்கு, ஃபேஸ் சீரம் இருக்கு. சீரம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்றாங்க மக்கள். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் எதுவுமே யூஸ் பண்ணாதவங்க கூட சீரம்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த சீரம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நேச்சுரல் எசென்சியல் ஆயில்ஸ்லால ஆனதுதான். அப்ப அதெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கான வாய்ப்புகள் எவ்வளவு அதிகமா இருக்குன்றத நம்ம தான் உணரணும். கீசோல் மட்டுமே எடுத்து பண்ணி நீங்க ஒரு கேஎஸ்ஓன்றது கீசோல் அவுட்லெட், நிறைய வாட்டி நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். அது லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, இந்த கீசோல் அவுட்லெட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதாவது வந்து நேரடியா உங்களுக்கு வந்து 8% நீங்க வந்து ஒரு கடை இல்லாம நீங்க கடை வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு 50,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு 8% கமிஷன் உங்களுக்கு கடை மாதிரி கிடைக்க போகுது. அதை நீங்க வீட்லயும் வைக்கலாம், இல்ல வந்து ஒரு சின்ன கடையாவும் வைக்கலாம், இல்ல ஏற்கனவே நீங்க வச்சிருக்க கடையோட சேர்த்து நீங்க வந்து இந்த கேஎஸ்ஓவும் பண்ணலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு தனி ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணணும்.
அப்போதான் வந்து அது வந்து ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கு. இப்போ காஸ்மெட்டிக்ஸ் விற்கிற ஷாப்ஸே பாத்தீங்கன்னா விதவிதமா வந்து அவங்க வந்து ப்ரமோஷன் பண்றாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு கேஸ்ன்றது ஒரு 50 to 60,000 நம்ம செலவு பண்ணும் போதே நமக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து RCMல கீசோல்ல மட்டும்தான் கிடைக்கும். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து கேஎஸ்ஓ அதாவது கீசோல் அவுட்லெட்ஸ் நம்மளுடைய டீம்ல நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்க நம்ம எல்லாருமே வந்து நம்ம டீம்ல நாம இது எல்லாருமே ப்ரமோஷன் பண்ணும்போது 100%. ஏன்னா பொருட்கள் நிறைய இருக்கு கீசோல்ல வந்து நீங்க சொல்லிக்கிட்டே போலாம், அந்த அளவுக்கு பொருட்கள் வந்து வந்தாச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை எடுத்து எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து அடுத்த வந்து விஷயம். எஸ் மேம். Yes, Keysol t-shirt is there. Those who need this Keysol t-shirt, they can order. And Keysol bag is also launched. It's available online and in the depot might be. So this is also there. We already have a color. This is another color. Okay, Baki products, Baki all products are just launching. I've explained only about the launched products. If we are focusing only on these products itself, then also our business will boom. We don't have to work more. That's what I'm saying. We have to do the smart work here, not the hard work. So with the smart work, with using your face, because you are the brand ambassadors, use your beautiful face. And for gents, there is one thing more, one positive thing is there. Ladies are using it already. If you use your face and show these products, many gents will follow. And it can create a big, great revolution here. And yes, your business will surely boom and you are going to reach another pin level soon. Only with Keysol, I'm saying. Baki products are there, that's a bonus. But with Keysol only, if you are concentrating, focusing on Keysol itself, then also you will get the business that you want. Okay, thank you so much for hearing me this much time. So I think I hope you got the idea of or the scope of Keysol in Tamil Nadu. Let's work together. Thank you so much. Thank you, Kavita ma'am, for the beautiful translation. And those who are here, thank you so much, JRCM and good RCM, J Keysol. Thank you so much, ma'am, for the wonderful session. உங்களுடைய செஷன் வந்து we are all so blessed, happy. ஏன்னா நேஹா மேம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பட் even though ஒரு ஷார்ட் டேர்மா இருந்தா கூட we are so happy that you have given the session. Surely we'll have more sessions with you. எஸ், எல்லாருமே வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட் காமிச்சாங்க மேம். அது வந்து ஆக்சுவலி ஆன்லைன் ஆர்டர்ல இருக்கு. நாங்க டெல்லி போகும்போது நாங்க வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டிஷர்ட்டோட குவாலிட்டி மட்டும் இல்ல, நல்லா இருக்கு, பார்க்கவும் லுக்கா இருக்கு. அண்ட் அதே மாதிரி பேகும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கீசோல் பேக் இருக்கு, பட் நியூவா வந்து ஒரு பேக் வந்திருக்கு. ஸோ எல்லா மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் ரொம்ப சீக்கிரத்திலேயே வந்து வரப்போகுது. ஸோ நம்ம தயாரா இருக்கணும். நம்ம வந்து எத்தனை பேர் வந்து அடுத்தது வந்து நம்மளுடைய பிங்க் குயின் கிளப்ல யாரெல்லாம் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோமோ அவங்க எல்லாரும் அந்த 5,000 அதாவது 5,000 ருபீஸ்க்கான ப்ராடக்ட்ஸ், அதாவது ஏற்கனவே எவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படிங்கறத கால்குலேஷன் பண்ணி கண்டிப்பா ரெடி ஆகுங்க. உங்க டீம்ல இருந்து ட்ரைனிங்க்கு அவங்கள வந்து கொண்டு வாங்க, நிறைய பேரை கொண்டு வாங்க. அப்போதான் வந்து நம்ம வந்து ஏன்னா இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்லயே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். சன்ஸ்கிரீன் லோஷன் மூலமாவே நம்ம பெரிய ஆள் ஆக போறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டீம்ல எத்தனை பேரை வந்து நம்ம வந்து இந்த பிங்க் குயின் கிளப் அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த KSO அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை சொல்லி கொடுத்து அது மூலமா வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு தொழில் முனைவோரா ஒரு உமன் ஆண்டர்பிரினர்ஸ் மட்டும் இல்லாம ஜென்ஸும் வந்து இதை வந்து எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நன்றி மேம், உங்களுடைய செஷன் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எல்லாருக்குமே நன்றி. இந்த மீட்டிங்ல கலந்துகிட்டு இருக்க எல்லாருக்குமே நன்றி. அனைத்து லீடர்களுக்கும் நன்றி. ஜெகதீசன் சார். Yes, madam. Very wonderful session, madam. Thanks to Neha madam and Kavita ma'am. ரொம்ப அருமையாக கொடுத்தீங்க. அதாவது அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம நேகா மேனோட செஷத்தை வந்து மந்த்லி ஒன்ஸ் எதிர்பார்க்குறோம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் நேகா மேன் செஷன் வந்து நமக்கு வேணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இந்த ஒரு அருமையான செஷனை கொடுத்தவங்க 2 பேர்த்துக்கு மறுபடியும் ஒரு நன்றி சொல்கிறோம். ஸோ ப்ராடக்ட் கம்மியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலே போதும். நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், வெளியில் உள்ள கடைகளில் போய் நம்முடைய இந்த ஃபேஷியல் கிட்டையும் சன்ஸ்கிரீன் லோஷனையும் வந்து சேல் பண்ண முடியும். ஸோ சன்ஸ்கிரீன் லோஷனை பொறுத்தளவுக்கு 50% இருக்கிறது தான் நம்ம ப்ராடக்ட் மட்டும் தான் நினைக்கிறேன். ஸோ வெளியில் அதிகமாக நான் பார்த்ததில்லை. ஸோ இதை மட்டும் கொண்டு போனாலே பெரிய அளவு மார்க்கெட் பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே அதாவது ஜென்ஸுமே எதிர்பார்க்குறாங்க. கீசோல் ஐட்டத்தை நம்ம எப்படி சேல் பண்ணுறோன்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ இந்த விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் செய்ய முடியும்.
ஈவன் நானே பார்த்துட்டு எஸ்பிஎஃப் இன்னைக்கு தான் நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதனால் எஸ்பிஎஃப்னு என்னன்னே தெரியாமல் இருந்தேன், பட் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அது மாதிரி என்னப்பா நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இந்த உங்களுடைய செஷன் வந்து கண்டிப்பாக வேணும். ஒரு ப்ராடக்ட் இல்லை 2 ப்ராடக்ட் பெர் மந்த் நீங்கள் சொல்லி கொடுத்தாலே போதும். எல்லாமே வந்து எங்களால் கற்றுக்கிற முடியும், நாங்களுக்கு கொண்டு போய் மார்க்கெட் பண்ண முடியும். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் பேச முடியும் அப்படின்ற இடத்துல எங்களுக்கு அந்த நாலேஜ். ஏன்னா இப்போ நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிற இந்த செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வெனஸ்டே ஈவினிங் வந்து 8 o'clock செஷன் பண்ணுறீங்க. பட் எங்களுக்கு வந்து கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, ஜென்ஸுக்கு கலந்துக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனால நான் கற்றுக்கிற முடியல. அப்போ இதை வந்து நீங்கள் இந்த ஓப்பன் செஷன் 2 மணி மீட்டிங்கில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மறுபடியும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து இங்கே கேட்கலாம். மேடம் இருக்காங்க, நம்ம கவிதா மேம் மூலமாக நீங்கள் தமிழில் கேட்கலாம், அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுக்கிடுவாங்க. எனி டவுட் கீ சோல் எது இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அச்சீவ்மெண்ட் பற்றியோ ப்ராடக்ட் பற்றியோ எதுனாலும் கேளுங்க. சரி, யாராவது கருத்து சொல்ல விரும்புனா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை அட்மிட் பண்ணேன். அப்துல் காதர் சார். சார் அப்துல் காதர் சார் அட்மிட் பண்ணிக்கோங்க. குட் ஆஃப்டர்நூன். பேசுங்க சார், பேசுங்க. നെഹ മാഡത്തിൻ്റെ പ്രോഗ്രാം വളരെ നന്നായിട്ടുണ്ട്. നമ്മുടെ ജഗദീശൻ സാർ പറഞ്ഞ് മന്ത്ലി വൺസ് വേണമെന്ന് പറഞ്ഞു. എന്നോട് റിക്വസ്റ്റ് വീക്ക്ലി വൺസ് നെഹ മാഡം വരണം. ജഗദീശൻ സാർ പറഞ്ഞ പോലെ നമ്മുടെ ജെൻസിന് ട്രെയിനിങ് ഒന്നും കിട്ടുന്നില്ല, ലേഡീസ് പ്ലാറ്റ്ഫോം ഉണ്ട്, അപ്പം അവിടെ ട്രെയിനിങ് എല്ലാം കിട്ടുന്നുണ്ട്. അപ്പോൾ നെഹ മാഡം വീക്ക്ലി വൺസ് വന്നിട്ട് ഇങ്ങനത്തെ പ്രോഗ്രാം ചെയ്താൽ ജെൻസും ആ ബിസിനസ്സിൽ നന്നായിട്ട് ചെയ്യാൻ പറ്റും. പ്ലീസ്, താങ്ക് യു വെരി മച്ച്. ഓക്കെ, ആക്ച്വലി കവിത മാം, അബ്ദുൾ സാർ മലയാളം സംസാരിക്കുന്നുണ്ടല്ലോ. we have sessions on Fridays, every week. Those who understand Malayalam, please join in the Malayalam platform. It's not only for Kerala. Those who can understand Malayalam, they can come there. Products അവിടെ എക്സ്പ്ലെയിൻ ചെയ്യുന്നുണ്ട് നന്നായിട്ട്, എല്ലാ കാര്യങ്ങളും വിശദീകരിച്ച് നമ്മൾ സംസാരിക്കുന്നുണ്ട്. So you can join there. And here also, yes, I am always ready to come weekly or monthly, however you want. Kavita ma'am is already there. So yes, let's work together. Friday ഏത് ടൈമിലാണ്? Friday 7:30 PM. 7:30 PM. എവിടെ? കേരള പ്ലാറ്റ്ഫോമിൽ? കേരള പ്ലാറ്റ്ഫോമിൽ. അതിന്റെ ലിങ്ക് ഒന്ന് Kavita ma'am will share. Kavita ma'am, I'll share it with you. Yes ma'am, sure. Link is the same every share week. பண்ணிடுறேன் சார். எல்லாரும் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே மேடம், thank you. Okay. மேம், என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க ஃப்ரைடே வந்து கேரளா லிங்க்ல பண்ற மாதிரி எங்கள் தமிழ்நாட்டில் நீங்க தனியா பண்ணி கொடுக்க எங்களுடைய ஒரு விருப்பம் மேடம். Yes ma'am, we'll Sure, try பண்றேன் சார். every week. I'm always ready. Any one day we'll fix it ma'am. At least now we'll start 2 weeks once or monthly once. After that we'll bi-monthly. Let's go with 1 or 2 products. Yes, Which 2 weeks. gents and ladies can first week and last third week. One day we'll fix ma'am. We'll surely make a plan on that. After that we'll continuously do that. Thank you ma'am. Thank you so much. Okay, thank you so much sir. Thank you. வேற யாராவது பேச விரும்புனீங்கன்னா நான் உங்களை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அட்மிட் பண்றேன். கருத்து சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நீங்க மேடம் சொல்லி கொடுத்ததா டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். சரி, வேற யாருக்கும் இந்த கருத்து சொல்ல விரும்பாதனாலையும் எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் எடுத்துக்கிட்டு நம்ம செஷன் வந்து க்ளோஸ் கொண்டு வரலாம். ஒன்ஸ் மோர் தேங்க்யூ நேகா மேடம் அண்ட் கவிதா மேடம். ஸோ உங்களை அத்தனை பேரும் அன்மியூட் பண்றேன். நீங்க ஜெயாசியம் குட்டாசியம் சொல்லிட்டு வெளியில போயிடலாம். இதோடைய ரெக்கார்டிங் வந்து என்னுடைய சேனல்ல நான் போஸ்ட் பண்றேன். நீங்க திரும்ப பார்த்து ப்ராடக்டா முழுசா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. குடாசியம் ஜெயாசியம். Thank you sir. குடாசியம் ஜெயாசியம் குடாசியம்.